நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தாளித்த மோர் குழம்பு பண்ண போகிறோம். இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பரான கொஞ்சம் காரமான மோர் குழம்பு தாளித்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் இஞ்சி எடுத்திருக்கேன், அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நமக்கு தேவையான அளவு மோராக அடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம தேவையான அளவு தயிரை வந்து மிக்சர் ஜாரில் எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவும், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், அப்புறம் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துப்போம். மோரை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம், தயிரை வந்து மோராக்கி எடுத்துக்கிட்டோம். அந்த வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க 3 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். தவாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, உடைச்ச உளுந்து, ஜீரகம் அந்த 3த்தையும் ஆட் பண்ணிப்போம். அதுவே காஞ்ச மிளகா ஒரு 2 ஆட் பண்ணிப்போம். வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா அது 3த்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கிட்டே வருது. இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மோரை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி கலக்கி விட்டுடலாம். மோரை ஊற்றிட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை இப்போ தூவி விடுவோம். நம்ம கொத்தமல்லியை மேலே தூவி விட்டு இறக்கிடுவோம். வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி தாளித்த மோர் குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.